வணக்கம் அபரகம். மதுரையில் வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரம் தொடர்பாக தற்போது தலைமறைவாக உள்ள ஆய்வாளர் உட்பட பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகிறது. மதுரையில் வரதட்சணை கொடுமை உள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் இளம்பெண் தங்கப்பிரியா அளித்த புகாரின் அடிப்படையில் அவரது கணவன் அப்பன் திருப்பதி காவலாளர் பணியாற்றி வரும் பூபாலன், அவரது மாமனார் விருதுநகர் சாஸ்திர ஆய்வாளர் பணியாற்றி வரும் செந்தில்குமரன், மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா ஆகியோர் மீது அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபரகம், இந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட 4 தற்போது தலைமறைவிட்டதால் மாவட்ட எஸ்பி உத்தரவின் அடிப்படையில் ஊமச்சிபுரம் டிஎஸ்பி பாலசுந்தர் தலைமையிலான காவல்துறையினர், ஆய்வாளர் சாந்தி, சார்பாளர் கார்த்திக், பாலசுந்தர் உட்பட 3 தனிப்படைகள் அமைத்து மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதியில் அந்த 4 பேரும் தேடி வருவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டத்திற்கு சேர்ந்த பெண்ணுக்கும் விருதுநகர் பைக்குட்டியும் பெண்ணுக்கும் ஒரு மகனுக்கும் பூபாலனுக்கும் 2017ஆம் ஆண்டு திருமணம் ஆகியது. 7 வருடங்கள் ஆகியும் தற்போது இந்த இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலைவதாக கூறப்படுகிறது. அவர்கள் இந்த நிலையில் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் இவர் தனது கணவர் மற்றும் மாமனார், மாமியார், நாத்தனார் ஆகியோரும் தன்னை தினமும் வரதட்சணை கொடுமைப்படுத்தி வருவதாக புகார் கொடுத்துள்ளார். இந்த அடிப்படையில் தற்போது அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களும் தகவலுக்கு நன்றி. மதுரையில் வரதட்சணை கொடுமை வழக்கில் தலைமறைவான இன்ஸ்பெக்டர், காவலர் உள்ளிட்ட 4 பேரை பிடிக்க 3 தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கி கேட்டு விரிவான தகவலை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். இல்ல பராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுனா எரிச்சலா வரும். வாய முறி வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா ஆயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சது நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும்.